ஆளில்லா தீவுல வந்து கண்மணியும் அன்பும் மாட்டிக்கிறாங்க. இப்ப கண்மணி கேட்குறாங்க, "ஏங்க நீங்க நெனச்சபடியே ஒரு தனி தீவுல வந்து இறக்கி விட்டீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அன்பு சொல்றாரு, "நான் எதிர்பார்த்த தீவு இது கிடையாது. ஏன்னா அவர் கனவுல கண்ட அந்த காதல எக்ஸ்போஸ் பண்ற மாரியான காட்சிகள்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்காருல்ல, அந்த இடத்துக்கு போகலையேன்னு சொல்லி அவருக்கு வருத்தம். அப்போ வந்து அவர் சொல்றாரு, "நான் எதிர்பார்த்த தீவு வேற. இது எந்த தீவுன்னே தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கண்மணி வந்து, நான் வேற உங்கள ஆசையா இந்த ட்ரெஸ்ஸில ஃபோட்டோலாம் எடுத்தேன். ஆனா அந்த ஃபோன்ல மிஸ் ஆனதுனால அந்த ஃபோட்டோஸ்லாம் போயிடுச்சு" அப்படின்னு கவலைப்படுறாங்க. சரி அப்போ வந்து அன்பு சொல்றாரு, "ஒரு இங்கிலீஷ் படத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த மாரி 2 பேர் வந்து ஒரு தீவுல மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வெளிய போவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கண்மணி கேட்பாங்க, "எவ்வளோ நாள் இருப்பாங்க?" அவங்க 4 வருஷமா இருப்பாங்க அப்படின்னு. "என்னது 4 வருஷமா? அப்பனா நம்ம இங்கேருந்து போவே முடியாதா? இனிமே வீட்டுக்கே போ முடியாதா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அன்பு, "தெரியல" அப்படிங்கிறாங்க. அன்பு சொல்றாரு, "கண்மணி நீ தான் தனி தீவுல வந்து இருக்கிற மாரி கனவு கண்டேன்ல, அதான் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேரும் ஸ்விட்ச் ஆஃப் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரே டென்ஷனு. கார்த்தி எல்லார்ட்டயும் பேசுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்ப. இவங்க சர்ப்ரைஸா இங்க போயிருக்காங்க. ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலன்னு உடனே பாட்டி வழக்கம் போல அன்போட அம்மா திட்டுறாங்க. சர்ப்ரைஸ் குடுக்குறேன்னு சொல்லி இங்க கூட்டு வந்து நிப்பாட்டிங்களேன்னு சொல்லி கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி அன்புகிட்ட. அப்போ அவர் போய் இளநீய கொண்டு வராரு. கொண்டு வர ஒரு 5 நிமிஷம் கேப்ல எங்க தொலைஞ்சு போனீங்க? ஐயய்யோ! என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி ஓன்னு அலறாங்க. கடைசி அன்பு வந்தோனே கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு, நீங்க ஏங்க இப்படி என்ன விட்டுட்டு தனியா போனீங்க? இனிமே எங்கேயும் என்ன விட்டு தனியா போக்கூடாதுன்னு சொல்றாங்க. அன்பும் கண்மணியும் இவ்வளோ தனிமையில இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்ல எனக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.